ஸோ ஹலோ விவர்ஸ், நான் தான் உங்கள் பைலட். இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு கௌஷிக வண்டிக்கு வந்துட்டு கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டி ரைடர்ஸ் கஃபே மோட்டோ கிளினிக்னு ஒரு கடைக்கு போகிறோம். அங்கே வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பைக்லேருந்து சூப்பர் பைக் வரை எல்லாம் வேலை பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே ECU டியூனிங்கில் கொஞ்சம் வித்தியாசமாக ஏதோ பண்ணுறாங்க ECU டியூனிங்கில். ஸோ அது கடை எங்கே இருக்குது, என்னெல்லாம் பண்ணுறாங்க, இந்த விஷயம் எல்லாமே நம்ம வந்துட்டு கடையில் போயிட்டு மிச்ச விஷயங்களை பார்க்கலாம். மாஸ்க் எல்லாம் போட்டிருக்கேன். கடைக்கு கிட்டே வந்தோம். கடை வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ நல்ல வெயில், அதான் ஒதுங்கி நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கடைக்குள்ளே போயிட்டு என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது, என்னெல்லாம் பண்ணுறாங்க, நல்லா உள்ள விஷயங்களை கடையில் போயிட்டு பார்க்கணும். கடை ஆப்போசிட்டில் தான் இருக்குன்னு. ஸோ அதான் கடை. ஸோ நம்ம வந்துட்டு கடைக்குள்ளே வந்துச்சு. ஸோ அதுதான் ஓனர் அண்ணா. ஸோ இது ஒரு இங்கே வேலை பண்ணுற ஒரு அண்ணன் தான். ஸோ அவங்க நல்லா பிஸியாக இருக்காங்க. ஸோ அவங்க நம்ம எல்லாமே நம்ம கடையில் என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஸோ அதெல்லாம் இந்த அண்ணன்ட்ட வச்சு பேசலாம். கடை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். குட்டியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, நிறைய வேலை பண்ணுறாங்க. கடையோட பேரை பார்த்திங்கன்னா ரைடர்ஸ் கஃபே மோட்டோ கிளினிக்ஸ். அப்புறம் ECUவும் ரீமேப் பண்ணுறாங்க. அதுவும் என்னது மோட்டோ டியூன்ஸும். ஸோ அதெல்லாம் நம்ம அந்த அண்ணன்ட்ட போய் வந்துட்டு பேசமோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த அண்ணா வந்துட்டு நம்ம தக்கலை சைடில் உள்ள ஒரு அண்ணா. ஸோ அண்ணா மாஸ்க்கு கலத்தி பேசுங்க. மாஸ்கர். ஸோ உங்கள் பேர்? குமார். எப்படிங்க மைக் எப்படிங்க? ஸோ என்னெல்லாம் பற்றி வண்டியெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஸ்டேஜ் ஃபியர் உள்ள ஆள் போல் இருக்கேன். ஆனால் வண்டியில் நல்லா வேலை பண்ணுறாரு, நான் பார்த்துட்டு. ஸோ என்னெல்லாம் வண்டி வேலையெல்லாம் பண்ணுறீங்க? நாங்கள் சின்ன பைக்ஸ்லேருந்து சூப்பர் பைக்ஸ் எல்லாமே பண்ணுறோம். சூப்பர் பைக்ஸ் வர இங்கே வேலை பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு விஷயம் நான் இங்கே நோட் பண்ணது ECU ரீமேப்பிங். ECU ரீமேப்பிங்கும் சூப்பர் பைக் வர எல்லா பைக்ஸுக்குமே ரீமேப்பிங் பண்ணுறோம். ரேஸ் பைக்ஸுக்கு பண்ணுறோம். ரேஸ் பைக்ஸுக்கு வர ECU ரீமேப்பிங். வேறு ஏதாச்சும் அட்வான்ஸாக எனி பைக்ஸ் ரீமேப் பண்ணுறோம். சின்ன பைக்ஸில் KTM, Yamaha, கவாசாகி. ஸோ ECU ரீமேப்பிங்னு ஒரு விஷயம் இங்கே இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் வந்து டைரெக்டாக இங்கே வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இந்த கடையை பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அதாவது உச்சக்கடையிலேருந்து நெய்யாட்டுக்கரை வர ரோடில் இருக்குது. நீங்கள் அது கொல்லங்கூட அந்த சைடு வழியாக வாரீங்கன்னா, ஆனால் இதே வந்துட்டு நீங்கள் நெய்யாட்டுக்கரை அதாவது களிக்காவில் இந்த சைடு வழியாக வாரீங்கன்னா நெய்யாட்டுக்கரையிலேருந்து கொஞ்சம் உள்ளே தான் இருக்குது. நெய்யாட்டுக்கரையிலேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. அண்ட் ஒரு இந்த ஷாப்பை நான் என்னத்துக்கு இப்படி ஒரு வீடியோ எடுத்தேன்னா, நமக்கு வந்துட்டு இப்போ நிறைய வண்டி வேலைன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஷோரூம் போகணும். அதாவது இப்போ டியூக்கு, கவாசகி, KTM இதே மாதிரி வண்டி வேலை வரமோ நம்ம வந்து ஷோரூமை தான் அணுக முடியும். பக்கத்தில் இதே மாதிரி ஒரு ப்ரீமியமான ஷாப்ஸ் நமக்கு வந்து அவைலபிலிட்டியாக இல்லை. அது இவ்வளோ ட்ரஸ்டடாக ஒரு ஷாப். ஸோ இந்த ஷாப்பை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக இங்கே தான் இருக்குது. நல்ல ஒரு கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் உள்ள ஒரு ஷாப்பு. இந்த ஷாப்பை பற்றி சொல்லணும்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு KTM ஷோரூம் கவாசகியில் போகிறோம். நமக்கு வந்துட்டு இப்போ வண்டிக்கு கூடவே சேர்ந்து நின்று பார்க்க முடியாது. ஏன்னா எல்லோரும் அதே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஷோரூம்ஸ்னாலே நம்ம கஸ்டமர்ஸ் இதில் வெயிட் பண்ணி தான் இருக்க வேண்டியது இருக்குது. இந்த பக்கத்தில் இருந்து பார்க்க நிறைய ஷோரூம்ஸ் எல்லாம். ஸோ அந்த ஒரு இதில் பார்க்கும்போது நமக்கு இங்கே வந்துட்டு நம்ம கரெக்டாக வண்டியை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம காசை வந்து நல்லா சேவ் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த ஷாப்பை வந்து ஒன்று விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு இதோட லொக்கேஷன் இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில், இந்த கடைக்கு வந்துட்டு ஒரு பேஜ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கடை வந்து சைஸுக்கு வந்து குட்டியாக தான் இருக்குது. ஸோ அதை நினச்சி நீங்கள் வந்துட்டு இது குட்டி கடை அப்படியெல்லாம் இருக்குது. குட்டி கடையாக இருந்தாலும் விஷயம் வந்து நிறைய ECU ரீமேப்பிங்லாம் நம்ம பக்கத்தில் இந்த ஒரு இடத்துலையுமே ECU ரீமேப்பிங் எல்லாம் பண்ணுற ஒரு கடை இல்லை நம்ம பக்கத்தில். அதாவது ஸ்டாக் ECU வந்துட்டு இங்கே மட்டும்தான் ரீமேப் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் ரீமேப் பண்ணுறாங்க. ஸ்டாக் ECUன்னு என்னதுன்னா, நம்ம அல்லனா பவர் டோனிக், அதாவது கொஞ்சம் ஒரு 10,000-14,000 கொடுத்து உங்கள் வண்டியில் ஏற்றி அது டியூன்டான ECU நம்ம வந்துட்டு நம்ம வண்டியில் இருக்க ECUவே வந்து ரீமேப் பண்ணி தருவாங்களாம். இது வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதாவது நம்ம காசையும் சேவ் பண்ணலாம், நம்ம பெர்ஃபார்மன்ஸையும் கூட்டலாம். ஸோ இந்த நம்ம கூட பேசினாங்க அந்த அண்ணா வந்து தக்கலையில் உள்ள அண்ணா தான். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கன்னியாகுமரியில் வராங்க, எனக்கு மலையாளம் தெரியாது, அந்த இதில் எல்லாம் வந்தீங்கன்னா அவங்கள நீங்கள் பிடிச்சிங்கன்னா அவங்க எல்லாம் கரெக்டாக அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லிடுவோம். ஸோ நாங்கள் வந்துட்டு எதுக்காக வந்தோம்னா வாண்டர் பேரடி வண்டியில் வேலை இருந்துச்சு. ஸோ அதை பார்க்க வேண்டிதான் வந்தோம். ஸோ அப்படியே நம்ம இந்த வந்து கடை வந்து நிறைய பேருக்கு இது வரைக்கும் இப்படி ஒரு கடை இந்த
அதாவது இந்த கடை வந்து பார்டரில் இருக்கிறதுனால எல்லோரும் கேரளான்னு அந்த ஒரு இதில் எடுக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்டரில் இருக்குது. தமிழ்நாட்டில் நமக்கு இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் பார்டர்ஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த கடையை ஒன்று சூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சர்வீஸ் இங்கே தான் வருவீங்க. ஐ எம் ஷுவர் தேட். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. எப்போ சொல்கிற மாதிரி see you in the next video. Until then, bye bye.